டேய், டைம் ஆயிடுச்சுடா, எழுந்துருடா. எழுந்துரு, டைம் ஆயிடுச்சு பாரு, எழுந்துரு. கிளம்பு போ. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பையன் ஃபஸ்ட் டைம் வீட்டோட பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை அனுப்புறதுல எனக்கு எந்த இஷ்டமும் இல்லை. அவன் இப்போ வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். என்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமாங்க? நியூஸ் பேப்பர் போடுறான். அவனே சொன்னான், நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறேன் மம்மி அப்படின்னு. வேலை கூட எப்படி தேடுறதுன்னு தெரியல இந்த வயசில், படிக்கிற வயசில். அவனை வேலைக்கு அனுப்பி அதில் நான் சாப்பிடணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை. அவனை நான் ராஜாவாக்கி அழகு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசில் நான் வாழணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவனே இதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஒரு 2 மாதம் இங்கே இருக்கிற வரைக்கும் இதை பண்ணட்டும். 4000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலை எப்படி கிடைச்சது தெரியுமாங்க? வேலை தேடி போனான். வேலை தேடி போகிறதுன்றது எப்படி தெரியுமா? நான் கூட முன்னால் சொல்லியிருப்பேன். அப்படியே நடந்து போய் எங்காவது வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே போல் தான் இவனையும் நான் பார்க்க சொன்னேன். அப்போது இவன் எப்போவுமே ஜெராக்ஸ் எடுக்கிற இடத்துல கேட்டு பார்த்துருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு பேப்பர் போடுற வேலை இருக்குது, அந்த ஏஜென்சியை நான் உனக்கு சொல்கிறேன், நீ வேணால் நேரில் போய் பார்க்குறியா அப்படின்னு கேட்டார். அவரே சொல்லியிருக்காரு, இது உனக்கு பார்ட் டைம் கூட கிடையாது, ரொம்ப கம்மியான டைம் தான் உனக்கு ஆகும். ஒரு 2 மணி நேரத்தில் உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்துடலாம், ஆனால் சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கிட்டு அடுத்தும் இன்னும் போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்கான். அப்படி பார்த்ததில் ஒரு துணிக்கடையில் ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்துருக்கு. அதை பார்த்துட்டு உள்ளே போய் கேட்டிருக்கான். அவங்க சொன்ன டைம் என்னென்னா காலையில் 9 to நைட்டு 9 சொல்லியிருக்காங்க. 10,000 சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே நம்பர் வாங்கிட்டான். அவ்வளோதான். அப்படியே சர்ச் பண்ணி பார்த்துட்டு வேறு எங்கேயும் அந்த மாதிரி போர்டு இல்லைன்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது இந்த 2 வேலையுமே என்கிட்ட சொல்கிறான். துணி கடையில் கேட்டதில் ரொம்ப டைம் ஜாஸ்தி இருக்குது. அவன் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அது கஷ்டம். இந்த இடத்துல அவனை முழுசாக நான் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பலை. அந்த துணி கடையில் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அவன் அந்த 10,000க்கு நிற்கிறப்போ அது அவனுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வயசில் அந்த கஷ்டத்தை அவன் பட வேண்டான்னு நினச்சேன். அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பேப்பர் போடுற வேலையோட டீட்டெயிலை கேட்டேன். 4:30க்கெல்லாம் காலையில் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏரியா இல்லாமல் வேறு ஏரியா. அவங்ககிட்ட சைக்கிள் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னான். 200 வீடுகிட்ட போடணும். பண்டல் கொடுப்பாங்க. அதை பிரித்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. டீட்டெயிலாம் சொன்னாங்க. இதில் அவர் டார்கெட் வேறு கொடுத்துருந்தாரு. 7:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமா. அதுக்கு மேலே பேப்பர் லேட் பண்ணக்கூடாது, போடக்கூடாது அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாரா. சரின்னு 1ஆம் தேதியிலேருந்து அவன் போகிறாங்க. 1ஆம் தேதி நானும் சின்ன பையனை மட்டும் சாப்பிட்ட வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா. பெரிய பையன் அப்போ வீட்டில் இல்லை. அவன் சைக்கிளில் கூட ரொம்ப தூரம் அவன் போனது கிடையாது. அனுபவம் இல்லையா, அதனால் இப்போ அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். கன்ஃபியூஸ் ஆகுறான். எந்தெந்த வீடு அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறான். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டை லிஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவன் மைண்டில் இன்னும் கொஞ்சம் செட் ஆக்கணும். அதை அவன் பழகிட்டு இருக்காங்க. வீடு மாறுறதுக்கான செலவு இதெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணம் இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அவன் எனக்கு சமாதானம் சொன்னான். இந்த இடத்துல எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நான் காலேஜில் எப்படியாவது சேர்ந்துட்டேன்னா, நான் காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல நான் பார்ட் டைம் ஜாப் போவேன். நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க, நான் இதை இஷ்டப்பட்டு தான் செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அவன் போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒன்றுமே முடியல. மனசு அவ்வளோ சங்கடம். அவன் முகத்தை பார்க்குறப்பெல்லாம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வெளி உலகத்தில் மிங்கிள் ஆகவே இல்லையா. நிறைய இந்த வாழ்க்கை அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது. உங்களுக்கு புரியுதில்ல, நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம பிள்ளைங்களை இப்படி ஒரு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டமாக தானே இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஆனால் இது சீக்கிரம் மாறப்போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மே மாதம் எண்டுக்குள்ளே நான் வீடு காலி பண்ணி ஆகணும். இந்த ஏப்ரல் மே மட்டும்தான் என் பையன் இங்கே இந்த பேப்பர் போடுற வேலையை செய்வான்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடத்துல என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணணும். இந்த தடவை யாரும் தேட முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அங்கே நாங்கள் 3 பேரும் நிம்மதியாக வாழ்வோம். அது என்னன்னே தெரியல. நான் வீடியோ பேசினா இப்போல்லாம் எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வருது. அது நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற நெருக்கடியில் என்னால் சிரிக்க முடியல. அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவன் வந்ததுக்கப்புறம் தான் நானும் அவன் கூட பேசிகிட்டே சாப்பிட்றேன். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுவான்.
பேப்பர் எப்படி நீட்டாக அழகாக ஸ்டைலாக தூக்கி உள்ளே போடுறது அப்படின்றத நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன்னு சொன்னான். இந்த வேலைக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குது. இது வந்து டைமிங் ரொம்ப கம்மிங்க. அவனுக்கு அதிக பாரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அவன் சின்ன அமௌண்ட்டை இப்போ சம்பாதிக்கட்டுமே, இதுக்கு மேலே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி நீ ஒரு 15,000க்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு அனுப்ப முடியாது. ஒரு அம்மாவாக நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவன் விஷயத்தில் நான் எல்லாமே பெருசாக தாங்க யோசிப்பேன். பிள்ளைங்க 2 பேர் விஷயத்துலையுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினப்பேன். அவங்க லைஃப் ரொம்ப உயரத்தில் இருக்கணும்னு நினப்பேன் எப்போவுமே. இப்போ நான் இயலாமையில் இருக்கேன் பார்த்தீங்களா, நடக்க முடியாமல். இதை நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தால் நிறைய விஷயத்த என்னால் செய்ய முடியல. நேற்று வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிஜமாகவே நான் எதிர்பார்க்கல. நேற்று ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஆனால் ஒரு சிலர் ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயம் இருக்க தான் செய்யுது. சூப்பர் தேங்க்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.